Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற 3 பேர் பிடிபட்ட நிலையில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பிடிபட்டனர். அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த முத்துராமன், தூத்துக்குடியைச் சேர்ந்த மணி, புதுச்சத்திரத்தைச் சேர்ந்த ரவிகிருஷ்ணன் ஆகியோர் என்பதும் விற்பனைக்காக கஞ்சாவை எடுத்து வந்ததும் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை அலட்சியத்தால் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் எளிதாக நடமாடுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அதிமுக பிரமுகரை தாக்கிய திமுக நிர்வாகியின் குடும்பத்தினர் மீது புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முத்தம்பட்டி கிராமத்தில் அதிமுக பிரமுகரான பாண்டியராஜனை முன்விரோதம் காரணமாக திமுக நிர்வாகியான ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதற்கு முன்னர் அவர்கள் பாண்டியராஜனின் தந்தையை தாக்கியும் தாயின் மேலாடைகளை கிழித்தும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த புகார்களை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் காவல்துறையும் திமுகவின் பிரமுகர்கள் போல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோட்டில் மருத்துவர் வீட்டில் நள்ளிரவில் புகுந்த முகமூடி அணிந்த மர்ம நபர் வீட்டில் கிடந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போடும் சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோகன் குமாரமங்கலம் வீதியைச் சேர்ந்த இயற்கை மருத்துவர் மணிவண்ணன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு சில பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பக்கத்து வீட்டில் பதிவான சிசிடிவி காட்சிகளை மணிவண்ணன் ஆய்வு செய்தபோது முகமூடி அணிந்த நபர் வீட்டில் கிடந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போடும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் பட்டப்பகலில் ஆட்டோ ஓட்டுநர் டீ குடிக்க சென்ற நேரத்தில் ஆட்டோ திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐஸ் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோபி அடையாற்றில் சவாரியை இறக்கிவிட்டு சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே டீ கடையில் டீ குடித்துவிட்டு திரும்பி பார்த்தபோது ஆட்டோ காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை தாயே கழிவறையில் அழுத்தி கொலை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. கண்டிரா தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த லாரா என்பவர் அஜித் என்பவருடன் ஏற்பட்ட திருமணத்தை மீறிய உறவின் காரணமாக கர்ப்பமானதாக தெரிகிறது. இந்நிலையில் லாராவின் தந்தைக்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்காக லாரா வந்துள்ளார். அப்போது இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற லாரா தனக்குத்தானே பிரசவம் பார்த்ததில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் பிறந்த குழந்தையை லாரா கழிவறையில் குழாயில் அழுத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார். இச்சம்பவத்தின் போது சத்தம் கேட்டு தூய்மை பணியாளர்கள் அளித்த தகவலின்படி லாரா பிடிபட்டார்.